ஹாய், வெல்கம் பேக் டு பொட்டி வந்தாச்சு. இந்த வாரம் மே 30 தியேட்டர் அண்ட் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அப்படின்னு ஒரு படமும், ஜின் தி பெட் அப்படின்னு இன்னொரு படமும், பிரபு நடித்த ராஜபுத்திரன் அப்படின்னு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமும், தி வெர்டிக்ட் அப்படின்னு வரலட்சுமி சாத்துக்குமார் நடித்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோதான் தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஸ்மால் பட்ஜெட் படங்கள். நெக்ஸ்ட் தெலுங்குல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பைரவம் அப்படின்னு ஒரு படமும், சாஸ்திரி பூர்த்தி அப்படின்னு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மூன் வாக் அப்படின்னு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹிந்தியில் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ள பேண்டி அப்படின்னு ஒரு படமும், லவ் காரு யாஷாடி அப்படின்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் எல்லா தேட்டர்லையுமே எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் பார்த்தீங்கன்னா சூர்யா பூஜா ஹெக்டே நடித்த ரெட்ரோ படம் வந்துட்டு இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படம், கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேவயானி நடித்த நிழற்குடை அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு ஆஹால ரிலீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி சிம்ரன் சசிகுமார்லாம் நடித்த படம் வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ஜூன் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இவ்வளவுதான் தமிழில் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வாரம் மலையாளத்தில் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மோகன்லால் சோபனா நடித்த தொடரும் படம் வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஜெரி அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு சிம்பிளி சவுத்துலையும், சன் நெக்ஸ்ட்ல வந்துட்டு பிக் பென் அப்படின்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தியில பாத்தீங்கன்னா இன்ட்ராகேஷன் அப்படின்னு ஒரே ஒரு படம் வந்துட்டு Zee5ல ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்குல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் நானி நடித்த ஹிட் 3 வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஹிட் 1 ஹிட் 2 பயங்கர ஹிட் ஆனதுனால டேரக்டர் வந்துட்டு ஹிட் 3யும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேட்ரிக் ஹிட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஹிட் 3 வந்து மக்களுக்காக கொடுத்து அதை மக்களுமே வந்துட்டு ஹிட் ஆக்குன ஒரு படம் தான் வந்து இந்த ஹிட் 3. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறல, ஆனால் படம் வந்துட்டு இவ்வளோ பெருசாக நினச்ச மாதிரி வந்துட்டு இல்லை. படம் வந்து டீசென்ட் வாட்ச், ரொம்ப வயலன்ஸு. ஸோ கிட்ஸை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பிளட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சௌரிய பாத்தம் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு பிரைமில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கன்னடாவில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய தவசி அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு Zee5ல ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. அடுத்து நிமிட்டா மாட்ரா அப்படின்னு ஒன்று சன் நெக்ஸ்ட்லையும், அதே சன் நெக்ஸ்ட்ல வந்துட்டு வித்யா பாட்டி அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோதான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். நெக்ஸ்ட் இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த வாரம் 3 வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா வானில் தேடினேன் அப்படின்னு டைட்டிலே செம்மையாக இருக்குல்ல, அந்த இது வந்துட்டு ஆஹால ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு ஒன்று ஹாட் ஸ்டார்லையும், கேன் ஹவுஜுரியா அப்படின்னு ஒன்று வந்துட்டு சோனி லிவ்லையும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ தான் இந்த வாரம் மே 30 தியேட்டர் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் அண்ட் வெப் சீரிஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.